Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்த மோட்டி எங்க போயிட்டான்? ஏன் இன்னும் கூட வரவே இல்ல அவன்? பாத்துட்டேன் பத்தலோ உனக்காக நான் சமோசா ஒண்ணே ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். நான் சாப்பிட்டது போக மீதி ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆஹா சூப்பரா இருக்கு. சாப்பிடுறியா? கண்ணா உன்னை போய் சமோசா வாங்கிட்டு வர சொல்லலடா, காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். அது எங்க வச்சிருக்க? அத முதல்ல எடுத்து கொடு. பத்தலோ காய்கறி வாங்க மறந்து போயிட்டு நேரா சமோசா கடைக்கு போய் சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அடே மோட்டோ, சமோசா சாப்பிடுறதுக்கு மட்டும் நீ மறக்கவே மாட்ற. ஆனா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் மறந்துடுற. இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குடா. இரு எடுக்கிறேன். இப்ப போய் காய்கறி வாங்கிட்டு வா. உன் விரல்ல கட்டிருக்கிற நூலை பார்த்ததும் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். அதாவது காய்கறி வாங்கிட்டு வரணுங்கிற ஞாபகம். சூப்பரா மண்டை. உன் மண்டையில முடிதா இல்லையே தவிர மூளை நிறைய இருக்குடா. வெரி குட். இப்ப இத பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும். ஆமா பத்துல காய்கறி வாங்குறதுக்காக இந்த நூலை கட்டி விட்டான். ஒருவேளை நூலை எதுக்காக கட்டினா நான் மறந்து போயிட்டேன்னா அப்புறம் எப்படி ஞாபகம் வர்றது? பேசாம இன்னொரு விரலையும் நூலை சுத்தி வச்சுப்போம். அப்பதான் மறக்காது. ஒருவேளை ரெண்டாவது விரல்ல எதுக்காக நூல் கட்டினு மறந்து போயிட்டேன்னா அப்புறம் எப்படி ஞாபகம் வர்றது? பேசாம மூணாவது விரலையும் நூலை சுத்திக்கிறேன். அப்பதான் ரெண்டாவது விரல்ல எதுக்காக நூலை கட்டணும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதான் சரியான வழி. நாலாவது விரலையும் நூல் கட்டு இல்ல நூலை காணுமா? நூல் எங்க போச்சு? அட என்னப்பா மோட்டு நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன பட்டம் விட போறியா? இவ்வளவு நூலை சுத்தி வச்சிருக்க? ஓஹோ, நூல் என்ன உங்களுக்கு வானத்துல இருந்து ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்க? இப்படி உடம்பு முழுக்க சுத்தி கட்டி வச்சிருக்க. கூட்டமையில சிரிக்காதடா. ஒவ்வொரு நூலை கட்டினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? முதல்ல இந்த நூலை கட்டினது இதுக்காக, இந்த நூலை கட்டினது அதுக்காக, அதை கட்டினது இதுக்காக, இதை இதுக்காக கட்டினா அதை அதுக்காக கட்டினேன். எதை எதுக்காக கட்டினது எனக்கே மறந்து போச்சு. அந்த பத்தல மண்டைய வேற என்ன திட்டுவா அடிப்பா. ஏன்டா நீ சிரிக்கிற பண்ண? ஞாபகமே இல்லையே. எதை வாங்க சொன்னா என்னவோ வாங்க சொன்னா, ஆனா என்னன்னு தெரியல. நீ என்கிட்ட வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நானே உன் பக்கத்துல வந்துட்டேன். அப்புறம் இவ்வளவு நூல் உடம்புல சுத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்னடா இருக்கு? டாக்டர் டெட்கா சார் கிட்ட கிளம்பு. இப்பவே கிளம்பிடா. அப்பதான் அவரு உனக்கு நல்ல வைத்தியம் பண்ணுவாரு. நான் வர மாட்டேன்டா. எனக்கு என்ன வியாதியா இருக்கு? ஐ ஆம் ஹெல்தி மேன். இப்ப சொல்லு நான் என்ன வாங்கிட்டு வரணும்? சீக்கிரமா வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி சரி, உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பையும் தரேன். காய்கறி, நெய், பருப்பு, மசாலா பொடி, அது இதுன்னு எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வர வேண்டி இருக்கும். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குடா. காய்கறி, அரிசி, பருப்பு, நெய் இது மட்டும் தானே வாங்கிட்டு வரணும். எல்லாமே வெஜ் ஐட்டமா சொல்றேன். நான் வெஜ்ஜா சொல்ல மாட்டேன். சோம்பேறி. என்னோட கிரிமினல் மூடுல ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. தாடி எடுக்கல, என் கூடவே வாங்கடா. காய்கறி, அரிசி, பருப்பு, மாவு, நெய். காய்கறி இல்ல காய்கறி, பருப்பு, அரிசி, நெய், மாவு. காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், நெய் வாங்கறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். மஞ்சள், தனியா, மிளகா, வெந்தயம் எல்லாம் வாங்கணும். நான் எல்லாத்தையும் மறந்துட வேண்டாம் மாட்டேன். எல்லா சாமானியும் மறந்துடுவேன். அதாவது மாவு, மஞ்சள், கத்திரிக்காய், அப்புறம் தனியா, மஞ்சள், தனியா, மிளகா, வெந்தயம் வாங்கணும். சோம்பேறி. நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். காய்கறி, தனியா, மஞ்சள், நெய், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மிளகாப்பொடி. ஐயோ எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். ஏன் அனாவசியமா என்கிட்ட பேச்சு கொடுத்து எல்லாத்தையும் மறக்க வைக்கிறேன். மஞ்சள் தனியா, மிளகா, வெந்தயம், மஞ்சள் தனியா, மிளகா, வெந்தயம், மஞ்சள் தனியா, மிளகா, வெந்தயம். காய்கறி, அரிசி, பருப்பு, நெய், காய்கறி, மாவு, இல்ல தனியா, வெந்தயம், புளி, வெல்லம் வாங்க சொன்னா இல்ல காய்கறி, அப்புறம் என்ன? மஞ்சள் தனியா, மிளகா, வெந்தயம். பிரச்சனை கொடுக்க போனாலும் கடைசியில நானே பிரச்சனையில மாட்டிக்கிறேன். அங்கே இரு, நல்லா என்ஜாய் பண்ணு. நான் என் சாமான் எல்லாம் மறக்கல. காய்கறி, மிளகா, தனியா,
வெந்தயம், காய்கறி, மிளகா, தனியா, வெந்தயம். அடே மஞ்சள் தனியா மிளகா வெந்தயம் இதெல்லாம் உன்னை யாரா வாங்கிட்டு வர சொன்னது? அந்த குட்ட பையன் வந்து நடுவுல குழம்பி விட்டுட்டு போயிட்டான்டா. எல்லாத்தையுமே நான் மாத்தி வாங்கிட்டேன். கவலைப்படாத, இப்பவே போய் எல்லாத்தையும் சரியா வாங்கிட்டு வரேன். இப்ப சொல்லு, லிஸ்ட் சொல்லு, என்னென்ன வாங்கணும் சீக்கிரம் சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் அப்புறமா போய் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு டாக்டர் ஜட்கா சார் கிட்ட வாடா வாடா. அந்த முட்டைக்கண்ணை நல்லா பாருங்க சார். மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, இந்தாப்பா இந்த கேப்சூல சாப்பிடு. அப்படி சாப்பிட்டனா உன் மூளை வளரும், உன் அறிவு சரியாயிடும்பா. இந்தா சாப்பிடு. இருந்தா தானே மறக்கிறதுக்கு. என்ன இந்த சொல்லிட்டு சொல்றான்? என்ன அண்ணியன் விக்கிற மாதிரி என்னென்னமோ பண்றான்? அட மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, இந்தா இந்த புக்ல இருந்து ஏதாவது ஒரு பேஜ படி. அப்புறம் அதை ஞாபகப்படுத்தி சொல்லு. அது உனக்கு ஞாபகம் இருந்தா என்னோட மாத்திரை வேலை செய்யுதுன்னு அர்த்தம்பா. ஓகேடா புஸ்திகமனே, எல்லாத்தையும் ஒப்பிக்கிற கேட்டுக்கோ. பேஜ் 1 என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது அவங்க வந்து அங்க இருந்து போய் பேஜ் 2ல, பேஜ் 42ல, பேஜ் 53ல, பேஜ் 72ல, அதுக்கப்புறமா கடைசி பேஜ் 108வது பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்றவனே நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா பண்றான் நாயுடு. ஓகேடா, தேங்க்ஸ்டா. பத்துலு வாடா, சீக்கிரம் வா. நீ எந்த வேலை சொன்னாலும் மறக்காம செஞ்சு முடிக்கிறவா. இன்ஸ்பெக்டர் சிங்கம் கடந்த 1 வருஷமா இது வரைக்கும் எந்த ஒரு ரவுடியவும் விட்டு வைக்கவே இல்லை. அதனால சால்வ் பண்ண உனக்கு இந்த வருஷம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த டீகேடுங்கிற அவார்டை நான் கொடுக்க போறேன். கமான் கமான். ஐஜி சார் ஒரு நிமிஷம் இருக்கு, அவருக்கு கொடுக்காதீங்க. அவர் நிறைய கேஸ விட்டுருக்காரு. 2013ல மட்டும் 50 கேஸ விட்டுருக்காரு. 25 முறை ஜாட தப்பிக்க விட்டுருக்காரு. 15 முறை ஒரு காட்டு கொள்ளையர்களை தப்பிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு பிட்பாக்கெட் திருடரை விட்டுருக்காரு. 3 தடவை அவங்க தப்பிக்க விட்டு இந்த கேஸ் எல்லாம் அவர் கை விட்டுருக்காரு. அவருக்கு எப்படி நீங்க பரிசு கொடுக்கலாம்? தேங்க்யூ மோட்டு. போதும் ரொம்ப நன்றி. நீ என்னோட கண்களை திறந்து விட்டுருக்க. இப்ப பெஸ்ட் அவார்டு கிடையாது, ஒஸ்டுக்கான அவார்டு நான் கொடுக்க போறேன். இந்த இன்ஸ்பெக்டரை இப்ப நான் கான்ஸ்டபிளா மாத்த போறேன். இது எப்படி இருக்கு? இதான் சூப்பரா இருக்கு. ஏய், இப்போ உன்னை யார் காப்பாத்துவாங்க மோட்டு? நீ என்னோட கேரியரை அழிச்சிட்ட. நான் இப்போ உன்னை அழிக்காம விட போறதில்ல. அழிக்க போறேன், அழிக்க போறேன், அழிக்க போறேன், அழிக்க போறேன், அழிக்க போறேன், அழிக்க போறேன், அழிக்க போறேன். ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. சிங்கம் சார், நீங்க 2015ல ஜனவரி மாசம் 2 கேஸ் நீங்க இன்னும் செயல்படுத்தவே இல்லை. Shut up! Shut up! மோட்டோ இப்ப டீ டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அரிசி பருப்பு மாவு நெய் இதெல்லாம் போய் எடுத்துட்டு வா போ சீக்கிரம். இப்ப எதையும் மறந்துட மாட்டேயே. இல்ல, மோட்டு, நீ என்னோட கேரியரையே கெடுத்துட்ட. என்ன இன்ஸ்பெக்டர்ல இருந்து கான்ஸ்டபிளா மாத்திட்ட. நல்ல வேலைதான் பண்ணிருக்காங்க. மோட்டு பத்துல நீங்க ஒருவேளை எனக்கு உதவி பண்ணீங்கன்னா என்னால மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். நான் 4 பேரை பிடிச்சிருக்கேன். சரி. எனக்கு நல்லா தெரியும். ஆ. லாஸ்ட் இயர் அந்த ஆளு 50 கோடியை திருடி இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆனா அவன் போறத நான் பார்த்தேன். இப்ப இதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த சாட்சியும் இல்ல. அவன் கொல்ல கூட்டக்காரன். ஆனா ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி சிட்டி உள்ள சுத்திட்டு இருக்கான். உங்க போலீஸ் ஆல்பத்துல அவனோட போட்டோ ஏதாவது இருக்கணுமே. ஐ மீன் ஏதாவது ரெக்கார்டு இருக்கணுமே சார். எத்தனையோ பல ஆல்பம்ஸ் இருக்கு. அதெல்லாம் செக் பண்றதுக்கு பல மாசங்கள் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் என்னால இப்படியே இருக்க முடியாது. வாங்க போய் அந்த ஆளை சீக்கிரம் தேடலாம். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு சார். ஐடியா, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். மிஸ்டர் சிங்கம் சார், உங்களோட என்கொயரி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சிங்கம் சார், மோட்டோவுக்கு அவனோட போட்டோவை காட்டுங்க. அவனுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி இருக்கு. அதை வச்சு பழைய ஃபைல் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருவான் சார். ஏண்டா ஏண்டா சாப்பிட்டியாடா? ஆல்பம் 3 பேஜ் 20 கிரிமினல் இவன் தான். ஆல்பம் 7 பேஜ்
நான் தான் சொன்னேன், இது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எங்களை பிடிக்க இது வரைக்கும் இந்த பூமியில யாரும் பறக்க வைக்கல. Stop in the name of love. ஐடியா இந்த வந்திருக்கே வந்துதான் லேண்ட் ஆயிட்டமே. நாங்க எங்க தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம். எங்களை ஜெயில தூக்கி போடுங்க. அவன்கிட்ட அடி வாங்க முடியல சார். தேங்க்யூ போட்டு பதிலு, தேங்க்யூ. இப்போ என்னோட வேலை கன்ஃபார்ம். இந்த 50 கோடி ரூபாய் கேஸ் சால்வ் பண்ணதுனால எனக்கு பரிசு கிடைக்க போகுது. அதோட எனக்கு ப்ரமோஷனும். அது Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.